ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சஷ்டியோட 4வது நாள், திங்கக்கிழமை. சஷ்டி வந்து சூரசம்காரம் நாளுக்கு ஒரு நாள் விரதம் இருப்பாங்களே, அவங்களுக்கான எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்ல போகிறேன். அப்புறம் 6 நாள் சஷ்டி இருக்கிறவங்களுக்கும் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நாள் சஷ்டி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, காப்பு கட்டுறது, கலசம் வைக்கிறதுலாம் அவங்கவுங்க விருப்பம். அவங்க வந்து எந்த மாதிரி விரதம் இருக்காங்க, எப்படி இருக்கலாம். ஆனால் வந்து நம்ம கோயில் சூரசம்காரம் முடிச்சிட்டோடனே தலைக்கு வந்து கண்டிப்பாக குளிச்சே ஆகணும். சஷ்டி இருக்கிறவங்க குளிச்சாக்கணும், மற்றவங்க குளிக்க கட்டி பரவாயில்ல. ஆனால் சஷ்டி இருக்கிறவங்க கன்ஃபார்ம் தலைக்கு குளிச்சாகணும். நம்ம வந்து எந்தெந்த ஊர்லேருந்து பார்ப்பீங்கன்னு தெரியல, ஆனால் திருச்செந்தூரில் வந்து 4:30 மணிக்கு மேலே சூரசம்காரம் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. சூரசம்காரம் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா, நம்ம தலைக்கு குளிச்சுட்டு சாமிக்கு பிரசாதமாக நெய்வேத்தியமாக என்ன வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, சக்கரை பொங்கல் செய்யலாம். அப்படி வந்து என்னால் இன்னும் நல்லா செய்ய முடியும்னா 6 வகை சாதம் செய்யலாம். கலவை சாதம், தக்காளி சாதம், புதினா சாதம், லெமன் சாதம், புளியோதரை, தயிர் சாதம், கற்கண்டு சாதம், இல்லை கொத்தமல்லி சாதம், அந்த மாதிரி எந்த சாதம்னா 6 வகை சாதம் செஞ்சுக்கலாம். பால் காய வச்சு நல்லா அதில் நாட்டு சக்கரை போட்டு அது கலந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாள் விரதம் இருக்குங்க. நம்ம சூரசம்காரம் முடித்தோடனே தலைக்கு குளிச்சுட்டு சர்க்குண தீபம் ஏற்றுவோம் இல்லையா, சரவண பவ நிறைவேற்றத்தில் திரும்பியும் கொளுத்திட்டு காலையும் தண்ணி ஊற்றிட்டு சர்க்குண தீபம் ஏற்றிட்டு சாயங்காலம் சூரசம்காரம் முடிச்சோடனே சர்க்குண தீபம் குளிச்சுட்டு சர்க்குண தீபம் ஏற்றிட்டு நெய்வேத்தியம்லாம் படிச்சுட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம். ஒரு நாள் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க. ஆனால் 6 நாள் இருக்கிறவங்க நம்ம அன்றைக்கி முடிக்கக்கூடாது. நம்ம வந்து அந்த சூரசம்காரம் முடிஞ்சோடனே குளிச்சுட்டு சாமிக்கு பிரசாதம் வச்சுட்டு அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டு மறுநாள் திருக்கல்யாணம் வந்து எப்பப்போன்னு சொல்லிட்டு அந்தந்த ஊரில் யார் எந்தெந்த ஊரில் போய் பார்க்குறீங்களோ அங்கே எத்தனை மணிக்கு திருக்கல்யாணம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சாமிக்கு வந்து கல்யாண விருந்து வைக்கணும். நம்ம கல்யாண விருந்து எப்படி நம்ம கல்யாணத்துக்கு போனால் விருந்து வைக்கிறாங்களோ அந்த மாதிரி வெஜிடேரியனில் நம்ம விருந்து வச்சுட்டு சாமிக்கு படைச்சிட்டு நம்ம வந்து அப்புறம் நம்ம விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். சாமிக்கு விரதத்தில் வந்து சாதம், சாம்பார், 2 வகை பொரியல், அப்பளம், வடை, பாயாசம் இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கலாம் முருகருக்கு. இது மாதிரி இருந்துட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, திருச்செந்தூரில் வந்து நைட் 9 மணிக்கோ 11 மணிக்கோ தான் திருக்கல்யாணம்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் சாயங்காலம் டைமில் திருக்கல்யாணம். உங்கள் ஊரில் உங்களுக்கு எந்த கோயிலுக்குன்னா கரெக்டாக இருக்கோ, இல்லை கோயிலில் போயிட்டு திருக்கல்யாணம் பார்த்துட்டு வந்துட்டு விரதத்தை முடிக்கிறவங்க இருப்பீங்க. அது உங்களுக்கு ஏற்ற உங்கள் விருப்பத்துக்கு ஏற்பது. இப்படி தாங்க விரதம் முடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பாய் பாய்.